அண்ணா உங்க நேம்? தமிழ்மாறன். தமிழ்மாறன். இப்போ வந்து தமிழ்நாட்டுல பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பட்ஜெட் பின்னாடி பல சர்ச்சைகள் இருந்தது. ஆரம்பமே அப்படியே கலவரமா ஸ்டார்ட் ஆச்சு மொழி பிரச்சனையோட. அது பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணக்கப்புறம் இவ்வளோ துறைக்கு இவ்வளோ பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒரு பொதுமக்களா வந்து என்ன ஒரு ஃபீல் இருந்தது, ஒப்பீனியன் இருந்தது இந்த பட்ஜெட் மேல? அடிப்படையில் வந்து இந்த பட்ஜெட் வந்து ஒரு அரசு வந்து கொண்டு வரதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட பட்ஜெட்டை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி பல ஆய்வு பண்ணி தான் பட்ஜெட்டை கொண்டு வந்து வைப்பாங்க. ஆய்வு பண்ணாமல் பட்ஜெட்டை கொண்டு வச்ச ஒரு அரசு இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசு இருக்குது. அந்த மாதிரி ஆய்வெல்லாம் பெருசாக பண்ண மாட்டாங்க. யாராவது எழுதி கொடுக்குறதோ இல்லை அவங்க நம்புகிற பொருளாதார ஆய்வாளர் ஒரு 4-5 பேரை வச்சுட்டு கட்சியிலேயே அந்த பொருளாதார ஆய்வாளர்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆய்வாளரை வச்சு எழுதி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கும் ரொம்ப கவனமாக இத்தனை ஆண்டு காலம் நம்ம ஆட்சி நடத்தியிருக்கோம். திமுக மாதிரியான கட்சி வந்து இனிமேல் ஆட்சிக்கு வரப்போகிற கட்சி கிடையாது. இவங்க வந்து தமிழ்நாட்டை அதிகம் ஆண்ட கட்சிகளில் திமுக ஒரு மிக முக்கியமான கட்சி. அப்போ இவங்களுக்கு இத்தனை ஆண்டு ஆட்சி நடத்திய அனுபவத்தின் பேரில் தான் ஒரு பட்ஜெட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த வகையில் வந்து இவங்களுடைய பட்ஜெட்டை பார்க்குற போது இவங்க ஒரு அனுபவமான ஒரு பட்ஜெட்டை வச்சுருக்காங்க. எதெல்லாம் சாத்தியப்படுமோ அதை பட்ஜெட்டில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி பட்ஜெட் வந்து நம்பிக்கையான ஒரு பட்ஜெட்டாக இப்போ இருக்கு. ஓகே, பெண்களை வந்து ரொம்ப பேஸ் பண்ணி பெண்களுக்காக நல்ல திட்டங்களை வந்து இன்னுமே கொண்டு வந்திருக்காங்க இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஆல்ரெடி பெண்களுக்காக இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு நிறைய சலுகைகள், ஃப்ரீ பஸ்ஸா இருக்கட்டும், மாசம் வந்து 1000 ரூபாய் கொடுக்கறதா 1000 ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. பெண்களை ஃபோக்கஸ் பண்ணி பண்றது அது என்ன ஒரு இதுக்காக இருக்குன்னு நினைக்கிறேன்? இயல்பா வந்து நீங்க ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் பொண்ணு பார்க்க போகிறாங்க வீட்டுக்கு அப்படின்னா என்னென்ன கேள்வி பொண்ணுக்கிட்ட கேட்பாங்கன்னா, பொண்ணுக்கு வந்து ஆட தெரியுமா, பொண்ணுக்கு பாட தெரியுமா, அடுத்து பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா, இப்படி கேள்வி கேட்குறாங்க இல்லையா. அந்த பொண்ணோட வயசு பார்த்தீங்கன்னா 13லேருந்து 14 தான் இருக்கும். ஆட தெரியுமா பாட தெரியுமான்றது வந்து அந்த பொண்ணோட வயசில் அந்த பொண்ணுக்கு ஆடதா தெரியும் பாடதா தெரியும். அது குழந்தை. அவங்க அந்த கேள்வி அவங்க அப்படி கேட்கல. அடுத்து வந்து போகிற போக்கில் அப்படியே சமைக்க தெரியுமா, வீட்டு வேலை செய்ய தெரியுமா, அதுக்கப்புறம் வந்து புருஷனை பார்த்துக்க தெரியுமா, அந்த கேள்வி கேட்பாங்க. புருஷனை பார்த்துக்கிறதுனா என்னன்னா, அவர் குளிக்கும் பொழுது எண்ணெய் தேய்ச்சி விட்றது, வந்து படுத்த உடனே காலை அமுத்துறது, புருஷனுக்கு வந்து சமையலாக்கி போட்ட அந்த எச்சியில் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி பழைய படங்கள் இருக்குது 80களில். அந்த புருஷன் சாப்பிட்டு மீதி வச்ச எச்சிலை சோத்து எடுத்து பெண்கள் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் இருந்தது. நம்ம எதையுமே மிகப்படுத்தி சொல்ல, நடந்தது. நல்லா கவனிச்சா நம்ம அம்மாவுக்கு உங்கள் அம்மாவுக்குலாம் நடந்திருக்கும். புருஷன் ஸ்மோக் பண்ணுறவராக இருப்பார், குடிக்காரனா இருப்பான், என்ன வியாதி இருக்குன்றதெல்லாம் தாண்டி அது முதல்ல சரியான ஒரு விஷயமா டிசிப்ளினா இருக்குன்னா அது கிடையாது. அப்படிதான் பெண்களை வந்து பார்த்துருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அரசு அன்னைக்கு அதை எதிர்த்து பேசின அரசு, கடுமையாக எதிர்த்தாங்க. அவங்க நீங்கள் அரசியலில் பல முரண்பாடு நம்ம இருந்தாலும் இதில் அவங்க வந்து சமரசமாக அவங்க போகலை. இன்னைக்கு அப்படி இருந்த பெண்களை தான் என்ன பண்ணியிருக்கோன்னா வந்து அதெல்லாம் அவன் சாப்பாட்டு தட்டு அவன் கழுவிப்பான், அவனுக்கு தண்ணி தேவைன்னா அவன் எடுத்து குடிக்கட்டும், ஆட தெரியுமா பாட தெரியுமா சமைக்க தெரியுமான்றதை தாண்டி இப்போ பெண்கள் வந்து ஆண்களை பார்த்து கேட்குறாங்க, உனக்கு துணி துவைக்க தெரியுமா, முதல்ல நான் வாரத்தில் 2 நாள் துணி துவைச்சா நீ வாரத்தில் 2 நாள் நீ துணி துவைக்கணும், துணி காய போட தெரியுமா, நான் சாப்பாடு பண்ணால் உனக்கு குழம்பு பண்ண தெரியும் இல்லையா, நீயும் சாப்பாடு பண்ண வேண்டாம் நானும் சாப்பாடு பண்ண வேண்டாம், அழகாக ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு மூடிட்டு படுத்துடலாம் அப்படின்ற அளவுக்கு பெண்கள் வளர்ந்துருக்காங்க. அப்படின்னா அரசுடைய ஒவ்வொரு திட்டமும் காரணம். அந்த வகையில் தான் இன்றைக்கி நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை ஆனாலும் சரி, அவங்களுக்கான கட்டணமில்லா பேருந்து, விடியல் பேருந்துன்னுவாங்க, அது விடியல் பேருந்து, அது கலைஞர் உரிமை தொகைன்னு பேர் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பெண்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறது தான். அவ்வளவுதான். இது கொடுக்கறது மூலமா பெண்கள் வந்து என்ன ஆகிட போகிறாங்கல்ல, ஆம்பளையோட பிடியிலேருந்து தப்பிக்க போகிறாங்க. ஆம்பளை கையை ஓங்கன்னா பொம்பளை வந்து இப்போ அடிச்சுட்டு உடனே இலவசமாக பஸ் ஏறி போயிடலாம் அம்மா வீட்டுக்கு. அப்போல்லாம் வந்து 5 ரூபா டிக்கெட் எடுக்கணும். இப்போ பொம்பளை கையை ஓங்க, ஆம்பளை கையை ஓங்கினாலும் அடிக்கிற பொம்பளையும் வந்துட்டாங்க. அதுதான் சரி. நீ கையை ஓங்குறது உங்களுக்கு சரினா அடிக்கிறது சரி. அப்படி ஓடி பஸ் ஏறி அழகாக அம்மா வீட்டுக்கு போகலாம். அது ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்குது. அதனால வந்து இந்த திட்டங்களெல்லாம் வந்து பொருளாதாரத்தையும் தாண்டி சமூக ரீதியாக ரொம்ப சரியான வேலையை இந்த அரசு செஞ்சிட்டு இருக்கு. அவங்களுக்கு அனுபவம் இருக்குது. இது அறிவுள்ள அரசு. இது எதிர்த்து பேசக்கூடியவங்களை தான் வந்து நான் வந்து முட்டாள்னு சொல்லுவேன். சில விமர்சனங்கள் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஆல்ரெடி இவ்வளோ கடன் இருக்கு, இவங்க இன்னும் வந்து மேலும் மேலும் கடன் வாங்குறாங்க, 1 லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்து இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அது எல்லாமே நம்மளோட வரி பணம் தானே. இந்த அரசு கடன் வாங்குது அப்படின்னு சொன்னவங்களாம் இருக்காங்கல்ல, அப்படி சொன்ன மத்திய அரசு எவ்வளோ கடன் வாங்கியிருக்கு? இது வரைக்கும் 50 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சி வாங்காத கடன் தொகையில கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்க. இந்த கடன் எல்லாம் மாறா கடன்லாம் வந்து தள்ளுபடி. ஒரு பெரிய அதானி அம்பானி விஜய் மல்லையா மாதிரியான நாட்கள் வந்து கடனை வாங்குவாங்க, அவங்க கடனை வாரா கடன் தள்ளுபடி பண்ணிடுவாங்களாம்.
இவங்க பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து பாடம் எடுக்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப அருவருப்பா அசிங்கமா இருக்கும். அதனால அவங்கள பத்தி வந்து பேச அதாவது தகுதி இல்லாத மனிதர்கள் அவங்க அப்படிதான் பேசுவாங்க. நாய்னா எப்படி குறைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுமோ அந்த மாதிரி பிஜேபி கட்சியில் இருக்கவங்க குறைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஆட்கள். குறைப்பாங்க, கவுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் போட வேண்டிய இடத்துல கல்லை போட்டு நம்ம அவங்களை அனுப்பிடுவோம். ஓகே, இப்போ புதுசா அந்த லைக் டிவிகேயோட தலைவர் விஜய் அவரும் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இருக்கிறதுலே காமெடி பீஸ் அவர் தாங்க. சினிமாவில் ஒரு மிகப்பெரிய உச்சபட்ச கதாநாயகன் ரஜினி அளவுக்கு கிடையாது. என்ன பண்ணாலும் இனி விஜயால ரஜினி ஆகவும் முடியாது. ஏன்னா பாதிலாம் வந்துட்டாரு. இன்னைக்கும் சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினி தான். சூப்பர் ஸ்டார்னா அவர் ரஜினி தான். அதான் என்ன காமெடினா அடுத்து இவர் தான் அடுத்து சூப்பர் ஸ்டார்னு ஒரு காமெடி பண்ணாரு கடந்த ஒரு 5 ஆண்டு காலமா. ஓகே, சில பேட்டிகள்ல சூப்பர் ஸ்டார் என்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. இவரை மேடையில கீழே இருக்கவங்க வந்து இவர்தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ரியல் ஆனா அது சூப்பர் அவர் ஸ்டார். ஏத்துக்கல இல்லையா? ஏத்துக்காதவங்க மேடையில வந்து என்ன பேசுறாங்கன்னு இருக்கு. அது அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவர் சொன்னாரு. அது ஓகே, இந்த காக்கா கதை சொல்லிட்டு அவர் சுத்தி வரும்போதே தெரியுங்க அவர் ஏத்துக்கிட்டாரா இல்லையா. விஜயுடைய வளர்ச்சியை நாங்க ஆரம்ப காலத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து ஊதிர் நீங்க அடிப்படையில ரசனையே இல்லாத ஒரு தலைமுறை தான் வந்து விஜயை கொண்டாடுறாங்க. நல்லா எங்களுக்கு தெரியும். நீங்க எம்ஜிஆரை ரசிச்சிங்க, ரஜினியை ரசிச்சிங்க, கமலை ரசிச்சிங்க, மோகன்லாம் ரசிச்சிருப்போம். ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு அடுத்து சூர்யாவை ரசிச்சவங்க வந்து எப்படி இப்படி விஜயை ரசிச்சாங்கன்றது எனக்கு உண்மையாவே இப்ப எனக்கு ஆச்சரியமா ஆனா இருக்கு. அஜித் அவருக்கு தானே இருக்கிறப்ப ஃபேன் பேஸ் அதுதான் சொல்ற ரசனை இல்லாத தலைமுறையா இப்ப இவ்ளோ பேரும் வந்து எப்படி இப்ப ரசனை அனிருத்தை இல்லாதவங்கன்னு கொண்டாடுறாங்களா சொல்றீங்க? இல்லையா? ஆமா கண்டிப்பா. ஏஆர் ரஹ்மான் பெஸ்ட், அனிருத் பெஸ்ட். ஏ.ஆர். ரஹ்மான் தான். அந்த இந்த கேட்டகரி தான் அதெல்லாம். இது நம்ம ஒதுக்கிடலாம். ஆனா இவங்களுக்கும் திறமை இருக்கு இல்லையா? லைக் எல்லாருக்குள்ளயும் ஒரு எல்லாருக்குள்ளயும் ஒரு தனித்துவம் திறமை இருக்கும் இருக்கும். இல்லையா? எல்லாருக்குள்ளயும் ஒரு திறமை இருக்கு. இவருக்கு அரசியல் ஆடுற திறமை இருக்கான்றதா கேள்வி. இப்ப என்ன சொல்ல வரேன்னா இப்படி சினிமால கதாநாயகனா அவர் முயற்சி செய்த நபர் இன்னைக்கு அரசியல்ல வந்து காமெடியனா மாறிட்டாரு. நீங்க நிஜமா விஜய் போடுறதெல்லாம் பார்க்கறப்ப நம்ம காமெடி தான் வருது. எழுதி கொடுக்கறத போடுறீங்கடா அதையாவது ஒழுங்கா போடு. எங்களுக்கு பிரச்சனை என்னன்னா எதிர்க்கிறவன் வர்றதெல்லாம் ஜோக்கரா இருக்கு. ஒரு சீட்டு கட்ட நீங்க திமுக எதிராக நீங்க சீட்டு கட்ட ஒன்று சேர்த்தீங்கன்னா 11 ஜோக்கரா தான் என்ன பண்ணுவீங்க? அந்த கதை தான். இது 11ஆவதா இருக்கு ஜோக்கர். அவ்வளவுதான். பெரிய பிம்பம்லாம் ஒன்றும் இல்லை. நான் எழுதி வைங்க. இந்த தேர்தலில் ஏற கட்டின உடனே ஜனநாயகன் படத்தை முடிச்ச உடனே இன்னும் 5 படம் அவர் பண்ணுவார் உறுதியா. அவர் பிரேக் விட்டுட்டு வந்திருக்காரு. தேர்தலில் தோத்துருவாரு, ரிட்டர்ன் போயிட்டு ஒரு 5 படம் அடிக்க போறாரு அவர். அவ்வளோதான். ஒரு காலங்காலமாக ஒரு முதலாளிக்கு வேலை பார்த்தா கூலியால். இன்னைக்கு இதே சன் பிக்சர்ஸ்க்கு வேலை பார்த்துருக்கீங்க கரெக்டாக. ஜெயா டிவியில் அந்த அம்மா கையை கட்டிட்டு அந்த அம்மா முன்னாடி ஜெயலலிதா முன்னாடி கையை கட்டிட்டு நின்னவர் இவர். கொடநாட்டில் போய் பம்புனவர் அப்பாவோட சேர்ந்து காலில் விழுந்தாரா நமக்கு தெரியல, பம்புனவர். அதனால இந்த மாதிரி வந்து வாய் சொல் வீரர்கள் இவங்களாம் பார்க்க போனால் காமெடி. அவ்வளோதான். இந்த காமெடியனெல்லாம் வந்து நம்ம வந்து இது ஒரு கேள்வினா சிரிப்பு தான் வருது. அதை நான் அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறேன். விஜய் சார் நீங்கள் சினிமாவில் இன்னும் 5 வருஷம் முயற்சி பண்ணால் சூப்பர் ஸ்டார் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதை பண்ணுங்க, அரசியலில் மட்டும் வந்துடாதீங்க. வேண்டாம். அவர்தான் சூப்பர் ஸ்டார் வேணான்ட்டாரு, மக்களுக்காக இறங்கி பண்றேன்னு இருக்காரு. அதுதான் இறங்கி பண்ணுறது பிரச்சனை இல்லாமல் இது வரைக்கும் என்ன பண்ணீங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். சினிமாவில் இருந்த எம்ஜிஆர் என்னெல்லாம் பண்ணாருன்னு நமக்கு தெரியும். நீங்கள் சினிமாவில் இருந்து என்ன பண்ணீங்க? 2000 ரூபாய் டிக்கெட் விற்கிறாங்க ஒரு படத்துக்கு. 2000 ரூபாய் டிக்கெட். ஒரு நடிகர் வந்து சொல்கிறாரு என்னோட பேனருக்கெல்லாம் வந்து நீங்கள் கட் அவுட் வைக்காதீங்க, பாலை ஊற்றாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேனர் ஒரு நடிகர் நீ நினைச்சா அவங்க ரசிகர் மன்ற டிக்கெட் தான் 2000 ரூபாய்க்கு வருது. எல்லாருக்கும் நல்லா தெரியும். இது உள்ளங்கை நெல்லிக்கணின்னுவாங்க. உன் ரசிகர் தான் 100 டிக்கெட்டை வாங்குறான், கொண்டு வந்து பிளாக்ல 2000 ரூபாய்க்கு விற்கிறான். உன்னால தடுக்க முடியாதா? ஆக தமிழ்நாடு முழுக்க டிக்கெட்டை வாங்கி ஊழல் பண்ணவங்களை கொண்டு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சா அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை நினைச்சா எனக்குலாம் தலை சுத்துது. ரஜினி சொன்னதுதான் கேட்டோன்னே தலை சுத்துது. இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. அரசியல் வேற, அதுக்கு அறிவு வேணும். முதல்ல அடிப்படை அறிவு வேணும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு செய்தித்தாளாவது படிக்கணும். நீங்கள் சும்மா தாவேக்கலா இருக்கவனை கூப்பிட்டு 5 நியூஸ் பேப்பர் பேர் சொல்லுங்க. சொல்லுங்க. அவன் எழுதி வச்சுட்டு சொல்றதுக்கே நேரம் அவருக்கே தெரியாது. அது வேறு ப்ரெஸ் மீட்டு கொடுக்க துணிச்சல வேலை ஆகும். இன்னைக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல நீ யாரு ப்ரெஸ் மீட் கொடு. முதல்ல நீ எவ்வளோ பெரிய கொம்பனாரு. சிஎம்மாக இருந்த ஜெயலலிதா, இதுக்கு முன்னாடி சிஎம்மாக இருந்த எம்ஜிஆர், அடுத்து சிஎம்மாக இருந்து பத்திரிகையாளராக இருந்த கலைஞர், அவங்களாம் வந்து ப்ரெஸ் மீட்டை ரசிப்பாங்க. அது ஒரு கேள்வி வந்தால் அவங்க வாயிலேருந்து வர பதிலுக்காக வந்து அப்படியே காத்துட்ருக்காங்க. ஜெயலலிதாவோட ஒரு பதில் ஆங்கிலத்தில் வந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். எம்ஜிஆர் சொல்கிற பதில் வந்து நெஞ்ச டச் பண்ணுற மாதிரி இருக்கும். பசி தான், பசிக்காக என்னோட அரசனை நடத்திட்டு இருக்கேன், பசி இருக்கக்கூடாது. கலைஞரோட பதில் வந்து அது ரொம்ப ரொம்ப மோஸ்ட் அட்வான்ஸாக இருக்கும். அந்த நேரத்தில் சிரிப்பாங்க. வெளியே வந்து அதை பற்றி இன்னும் அதிகமாக எழுதுவாங்க. எனக்கு இப்போதான் புரியுது கலைஞர் சொல்றதுக்கான பதில் அப்படின்னு. இன்னைக்கு இருக்க முதலமைச்சரா பேசுறாரு. நீங்க சின்ன பையன் சொன்னி தூக்கி போட்டு அசால்ட்டா பாலா இல்லான்னு பார்த்த உதயநிதி தான் இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசுக்கே தலைவலி. ஒரு சனாதனத்தை பத்தி ஒரு திட்டு போடுறாரு, எல்லாரும் கதறாங்க.
கோ பேக் மோடின்றதை இப்போ ட்ரெண்ட் ஆக்குறாரு மறுபடியும். பாத்தீங்களா நீங்க? சொல்ல முடியுமான்னு அண்ணாமலை கேட்குறாரு, சொல்றேன்டான்றாரு. அதுதான் வந்து நம்ம அரசியல் வாரிசா பார்க்குறோம். பெரியாரை பத்தி தெரியுது, ஐடியாலஜிக்கலா தெரியுது. பத்திரிகைக்காரங்க கேள்வி கேட்டா அழகா பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு அவரு. அதே கேள்வி தான் இப்ப நம்ம சொல்றோம். நீ பத்திரிகையாளரை முதல்ல பாரு. குறைந்தபட்சம் பத்திரிகையை சந்திக்காத துணிச்சல் இல்லாத ஒரு ஆளெல்லாம் அரசியலுக்கு தகுதியற்ற நபர். எங்கிட்டலாம் வந்தா பயங்கரமா பிடிச்சு மீஞ்சுங்க. டம்மி பீஸ் கூட்டம் அதிகமா இருக்கும். அண்ணா சொன்னதுதான், காக்காக்களோட கூட்டம் அதிகமா இருக்கும். அதுக்காக காக்காவை தேசிய பையன் அறிவிச்சுக்க முடியுமா? எதுக்கு மயில் அறிவிக்கிறது? தனித்துவம். அந்த மாதிரி திமுகவோ அதிமுகவாக இருந்தாலும் தனித்துவம் இருக்கு. இங்க காக்கா கூட்டத்தை சேர்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப கவனமா இருங்க, அது ஆபத்து. அந்த காக்கா தான் இவருக்கு திருப்பி ஞாபகம். என்ன தெரியல, காக்கா விஜய்க்கு ரொம்ப மேட்ச் ஆகுது. ஓகே, அவர் கூட கனெக்ட் ஆகுதுன்றீங்க. இது உங்களோட ஒப்பீனியனா இருக்கு. இன்னும் 2026ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஓட்டு போட்டா தானே எதாவது நடக்கும். அப்படி வரீங்க. சரி, ஓடுறது பார்க்கலாம் என்ன நடக்குது. முதல்ல பூத் எத்தனை பூத்னு தெரிஞ்சுக்கணும். அடிப்படையில் எத்தனை பூத். அவர் தான் பூத் கமிட்டி மாநாடுனே ஒன்னு நடத்த போறேன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அதுல ஒரு தெளிவு இருக்கு. இதுவே சிரிப்பு தான். இது வரைக்கும் எந்த கட்சியுமே பூத் கமிட்டி மாநாடு நடத்தினதே கிடையாது, தெரியுமா? அது ஒரு பெரிய காமெடி. என்னைக்காவது திமுக பூத் கமிட்டி மாநாடு நடத்தி பார்த்துருக்கீங்களா? பூத் கமிட்டிலாம் மாநாடே நடத்த முடியாதுமா, அது வேறம்மா. அது முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சு போட சொல்லுங்க. பூத் கமிட்டி மாநாடெல்லாம் யாரும் போட்டது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு காமராஜர் விஜய் யாருமே யோசிக்காதே விஜய் யோசிக்கிறாரு. பூத் கமிட்டி மாநாடுன்றது புதுசா இருக்கு. பூத் கமிட்டி மாநாடெல்லாம் போட முடியாது, அது ஒரு கிடையவே நடந்ததே கிடையாது. இவர் போடுறேன்னாரு, பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படிதான் அல்லக்கைகளை நம்பி ஏமாந்து போறா போல. அரசியல் இதெல்லாம் சாதாரணம். பூத் கமிட்டி மாநாடு நடத்துங்க. நன்றிண்ணா, நன்றி.